தம்பி சேரெல்லாம் நல்லா அடிக்குதா? எங்க ಚೆನ್ನಾಗೈತಲ್ಲ. லைட்டாக தூரல் வர போடுது. என்னடா பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போதுலாம் அப்படி தான் நடக்கும் போல இருக்குது. ஓகே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சி கொண்டு போக வேண்டியதாங்க. ஸோ மலையிலே நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேங்க. அன்றைக்கி எப்படி அந்த மலையில் விலாக் கண்டினியூ பண்ணேன்னா அதே மாதிரி இன்றைக்கும் விலாக் மலையிலே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த சரியான ஒரு இது கூட நான் கொடுக்க முடியல, வீடியோ கூட மேக் பண்ணி கொடுக்க முடியல. பட் நான் அட்லீஸ்ட் இதாச்சும் பண்ணுறேனே. ஸோ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க. இன்னும் நம்ம பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 220 பக்கம் இருக்குங்க. ஸோ ஒசூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 103 இருக்குங்க. 103 கிலோமீட்டர் ஒசூர். ஸோ 120 பக்கம் நம்ம பெங்களூருங்க. ஏன்பா ஸோ எல்லாம் கடுப்பாக வர்றங்க, மழை வருதுங்க. ஏன் வாங்க நிப்பாட்டுறான்? ஆடா பாவி, நான் ஏதோ நிப்பாட்டுற சொல்கிறான்னு நினச்சி நான் மூலமாக வந்தால் அவன் என்னோட ஓட்டை கற்று போகிறான். ஐயோ, கிளியர் வைசர்லேயே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பிளாக் வைசர்லாம் போட்டால் என்னங்க பண்ணுறது நம்ம? ஆனால் லைட்டாக தூரல் அடிக்குதுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கையெல்லாம் ஒரு மாதிரி நனைஞ்சிருக்கிறது. ஸோ வண்டியோட மேலெல்லாம், வண்டி டேங்க் மேலெலாம் ஸோ மழை துளிகளெல்லாம் வீந்துருக்குது தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் இன்றைக்கி இந்த ஜாம் ஆகுது நம்மளுக்கு. அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் நான் மேக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு தடவை vlogging பற்றி போட்டால் நல்லா ஓடுது, இன்னொரு தடவை பைக்கை பற்றி போட்டால் நல்லா ஓடுது. ஸோ அது என்ன தான் நான் சூஸ் பண்ணட்டும்னே எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிட்டுக்குது. ஸோ அதனால் என்ன போடட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அண்ணன் இண்டிகேட்டர் போட்டுக்கிறாரே தவிர போன பாடல அப்படின்னு பார்த்தா கடவுளே, எங்கேருந்துங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்க? ஓ மை காட், பெங்களூர் வரைக்கும் போகணுங்க. ஸோ இந்த பெட்ரோலை வச்சுன்னு இப்போ தான் ஆஃப் டேங்கே காலி ஆகிருக்குன்னு சொல்லுது கூகுள் மாதாஜி. கூகுள் மாதாஜி இல்லை, நம்ம 390. என்னங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வளர்றான், ஏன்னு எனக்கே தெரியலையே. ஸோ இந்த ஸ்கூலெல்லாம் கட்டும் போதெல்லாம், சாரி ஸ்கூலாக காலேஜான்னு தெரியல, ஸோ கட்டும் போதெல்லாம் நான் வந்து எங்கள் அப்பா கூட வண்டியில் போயிட்டு இருந்தேன் ஊருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா ஸ்கூட்டியில் இட்டுன்னு போவாங்க. ஸோ அது இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. பட் அப்போ இருந்த லைஃபே வேறங்க. அப்போ இருந்த லைஃப் எப்படி சொல்கிறது, எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷம் அவ்வளோ இருக்கும். இப்போ எல்லாம் இருந்து கூட சந்தோஷம் இல்லை. ஸோ அதுதான் லைஃபு. ஸோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அது நம்மளுக்கு வேல்யூ பண்ண தெரியாது, நம்மக்கிட்ட எது இருக்காதோ அதுதான் நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஸோ அப்படி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும். இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணுங்க, அதுதான் லைஃபு. ஆனால் நம்ம மானகட்ட மனசு மட்டும் கேட்க மாட்டேங்குது. அது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. சரிங்க, மழை வந்து நின்றுச்சுங்க. இப்படியாச்சும் வைரத்தர் எடுத்துடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு தடவை ஃபோட்டோ பிடிச்சேங்க. அதுவும் இங்கே போகுது பார்த்தீங்களா, இது புதுசாக போட்டுக்கிற ரோடுங்க. ஸோ செம்மையாக இருக்கும் ரோடு, அழுத்தி பிடிச்சிட்டு போகலாம். பட் அங்கங்கே கொஞ்சம் பெண்டு இருக்கும்.
நான் சொல்லலை. ஸோ தாராளமாக போயிடுங்க நம்ம பெங்களூருக்கு, நம்ம 390. ஸோ இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ பிடிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு கேட்கும் எவ்வளோ விண்டர்ஸ் அடிக்குதுன்னு. நானே கத்தி தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு விண்டர்ஸ் அடிக்குது. கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை மட்டும் இருக்குது, அது வேணால் கன்ஃபார்மு. ஸோ ரைடர்ஸ், ஸோ பொண்ணுங்க கூட பைக்கில் ஓட்டுறாங்கல்ல, அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால் பசங்க ஓட்டினா சப்புரின்னு சொல்லிடுவாங்க, பொண்ணுங்க ஓட்டினா மட்டும் பர்றா எவ்வளோ அழகாக ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஏதோ கான்ட்ரவர்சிக்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம அதெல்லாம் போக தேவையில்லைங்க. ஸோ இந்த வண்டியை ஓட்டணும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா வண்டியில் ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒழுங்க நம்ம வண்டி தான் அதுவும். ஸோ எப்போ வேணால் ஓட்டிக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது இல்லாமல் அதில் வந்து கியர் ப்ராப்ளம்ங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கியர் வந்து தப்பாக போட்டுருவேன். ஸோ அதனால் வந்து எதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடும். இருக்கட்டும், விடுங்காது. தம்பி சேரெல்லாம் நல்லா அடிக்குதா? சேரெல்லாம் நல்லா அடிக்குதா? ஏதாச்சும் பாரு. என்னடா மழை அதிகமாகிடுச்சு. நின்றுக்கலான்றாங்க. ಇವತ್ತು ಟೈಮೇ ನಮಗೆ ಸರಿ ಇಲ್ಲ. இன்னைக்கு நேரமே சரியில்லைங்க. நம்மளுக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக வைக்கிறானுங்க. டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. டேய் இப்போ வரும்போது ஒரு காரக்காரன் விட்டேத்த வரான். மழை நிப்பாட்டி ஆடா. இங்கே பாருங்களேன் மலை. இது எந்த ஒரு மலைன்னா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த மலைன்னு. ஸோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ தெரிஞ்சவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா, இது எந்த ஒரு மலை அப்படின்னு. ஸோ எந்த மலையும் காட்டுறோம் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க எனக்கு கிளைமேட்டு. எப்படி சொல்கிறது, வேறு லெவலாக இருக்குது கிளைமேட்டு மட்டும். ஆனால் வரவன் எல்லாமே நம்மளை ஏற்றுறதுக்கு தான் வராங்க. ஆனால் என்னன்னு ஒன்றும் எனக்கு புரியல. அது மோஸ்ட் ஆஃப் எல்லாமே காரக்காரங்க தான். அந்த கேமகிட்டேருந்து ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து எல்லாமே இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ மலைகள் வெட்டி 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 என்ன தான் பண்ணுறானுங்க. வெட்டின்னு தெரில, எல்லாத்தையும் அழிக்கிறானுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நாளில் போச்சுன்னா மழைன்றது ஒரு இதுக்கு இது இல்லாதவே போயிடும் போல் இருக்குது. ஸோ இந்த அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்க. ஸோ மழை வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுங்க யாருங்க மழையை கட் பண்ணுறதுக்கு? அவனுக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ அரசாங்கம்னா என்ன வேணால் பண்ணிடலாமா? நம்ம போடுற பிச்சை காசில் தான் அவனுங்க வாழ்கிறானுங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்? அவனுக்கு இப்போ அந்த அவ்வளோ மலைகள்லாம் வெட்டி எடுத்துட்டானுங்க. இப்போ அந்த மலையை வந்து திருப்பி ஒன்று சேர்க்க முடியுமா? அது எத்தனை வருஷமாக இது இருக்கிற மலை. அது இவனுங்க நேற்றோ ஆட்சிக்கு வந்துட்டு என்னென்னமோ கட் பண்ணிட்டு போகிறானுங்க. இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இதெல்லாம் அரசாங்கத்துக்கே தெரியணும். அவனுக்கு எங்கே தெரிய போகுது? காசு கிடைச்சா போகுதுன்னு பார்க்க போகிறானுங்க அவனுங்க. அப்படி தான் இருக்குது இப்போது ஜென்ரேஷன் அரசியல்வாதிகள் எல்லாமே. எப்பா போலீஸ்காரே இப்படி வந்தால் நாங்கள் எங்கேப்பா போகிறது? இல்லை போலீஸ்காரங்களே இவ்வளோ ஏறி வந்தால்
நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள்? எங்கேயோ விழ வச்சுட்டுக்கிறான் இதுங்க. மழை வருதுங்க. என்னங்க இந்த மழை, மானக்கட்டு மழை. ஒரு தடவை வருது, ஒரு தடவை வரமாட்டேது, வருது வரமாட்டேங்குது. என்ன தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இந்த கார் பின்னாடி போயிட்டா சுத்தமாக அப்படியே தண்ணியெல்லாம் மூஞ்சில் அடிச்சு விட்டுற போயிடறான். அந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் மூஞ்சில் அடிச்சிட்றான். அவனுங்க 2 பேர் எங்கே தான் போனானுங்கன்னே இது வரைக்கும் கண்ணு கூட தென்படலை. எங்கே தான் போயிருக்கானுங்க, எங்கே பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி வரானுங்களா இல்லை முன்னாடி போயிருக்கானுங்களா அது கூட தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரூட்டு வச்சு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ பெங்களூருக்கு போனால் போதும் அப்படின்ற அளவுக்கு நான் இப்போ இருக்கேன். பாருங்களேன், மழையும் அடிக்குது. அங்கே பாருங்களேன், சன்செட் எவ்வளோ அழகாக நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ கோல்டன் கலரா வா அடி, செம்மையாக இருக்குல்ல. பட் இதோட முடிஞ்சிட்டோம். ಸರಿ ಓಕೆಂಗ ಹೆಂಗೆ ಚೆನ್ನಾಗೈತಲ್ಲ வாங்க. சன்செட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்னிங்கும் நல்லா இருந்துச்சு, ஈவினிங்கும் நல்லா இருக்கு. வா 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 எவ்வளோ கோல்டன் கலராக ஐத்தலாம்.